பிதாமகன். ஜெயிலுக்கு போயிட்டு சூர்யா வந்து அந்த பொண்ணை பார்க்க வருவான். சைக்கிளில் வந்துட்டு கீழே இருந்து ஹார்ன் பண்ணி அவளை வர சொல்லி பேசுவான். ரொம்ப சாதாரணமான சீன்னு, ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 ஃபன்னியாக இருக்கும் அது. பட் நீங்கள் தான் ஃபன்லாம் வேணாம் அப்படிங்கிறீங்களா? வேணான்றேன். அது எனக்கு என்னமோ அது ரொம்ப பிடிக்குது அது. ஓகே. நான் கடவுள். ஆண் கடவுளில் கிளைமேக்ஸ் தான். அது எழுதும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இது சரியா தப்பா அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை. இது சரி, நம்ம சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தான் அதை வந்து எடுத்தது. சில சமயங்களில் ஓவர் கான்ஃபிடென்ட் அடி வாங்கும்பாங்க, ஆனால் அது என்னமோ அடி வாங்கலை. இப்போது நீங்கள் வந்து ஒரு படத்தில் வந்து எல்லாருமே கொஞ்சம் கமர்ஷியலாக கொஞ்சம் போகலாம் அப்படின்னு வச்சுப்பாங்கல்ல, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ். அதாவது லவ் அந்த மாதிரி. அந்த நான் கடவுளில் அந்த மாதிரி உங்களுக்கு கமர்ஷியல்னு என்ன 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 தோணுச்சு? இது வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் நல்லா சேரும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா அது அவங்க பார்த்தும் கண்டுக்காத உலகம். ஸோ அந்த உலகமே. ஆமாம், ரெண்டுமே. இது என்ன புதுசாக இருக்குன்னு பார்ப்பாங்க அவங்க. ஓ, இவங்களுக்குள்ளெல்லாம் இவ்வளோ இருக்கா, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கான்னு புரியட்டும். அதனால் அது புதுசாக இருக்குன்றபோது அது அவங்கள அட்ராக்ட்